உங்களை இந்த மேடைக்கு அழைத்து வந்த ஹைகோர்ட் புகழ் எச் ராஜா அவர்களைத்தான் நான் இப்போது நினைத்து பார்க்கிறேன். அவர் இல்லாவிட்டால் நாங்களும் கூப்பிட்டு நீங்களும் வர்றதுக்கு கூட யோசிச்சிருப்பீங்க. இன்றைக்கு நம்ம எல்லாம் இணைத்திருக்கிறார். எதிரிகள் தான் நாம் யார் பக்கம் நிற்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். என்னுடைய உணர்ச்சி சமூகம் சார்ந்த தமிழ் உணர்ச்சி என்றால் அவருடைய உணர்ச்சி சமயம் சார்ந்த தமிழ் உணர்ச்சி. இரண்டு பேரும் இந்த மொழி இனம் என்கிற அடிப்படையில் ஒருங்கிணைந்துதான் இருந்தோம். சந்திக்காவிட்டால் என்ன? இன்றும் கூட எதை திறந்தாலும் அந்த கொடிமரம் இல்லாமல் ஒரு ஷார்ட்ஸ் கூட பார்க்க முடியாது. இவ ஐயா சொல்லும் போது ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. கொடிமரமே இல்லாத இதுக்கு கொடிமரத்து வரைக்கும் ஒரு முட்டாள் ஒரு கேஸ் போட்டிருக்கான். அது ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அவர் முட்டாள்ன்ற வார்த்தையை பயன்படுத்தல. எவ்வளவு நேரம் வீணாகுது, எவ்வளவு கால விரயம் ஆகுது, அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஏற்கனவே 2 பேர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இன்னும் ஒரு சிங்கிள் ஜட்ஜி கொடுக்குறாங்க. நான் இந்த நேரத்தில் ஒன்னே ஒன்று கேட்குறேன், ஏன் நம்ம தமிழ்நாடு அரசு ஏன் வழக்கு தொடுக்கக்கூடாது? அது ஆகம கோயிலே இல்லை. ஒரு ஆகம கோயில் இல்லாத ஒரு கோயிலுக்கு ஆகம கோயில்னு சொல்லி நீதிபதி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதை நம்ம ஏன் கேட்கணும்? எச் ராஜா அவர்கள், நான் பெயர் சொல்வதற்கு காரணம் இருக்கிறது. ஒரு நேர்காணலில் என்னை கேட்டார்கள், அவர் உங்களை மிக கடுமையாக பேசுகிறார், நீங்கள் ஏன் எச் ராஜா அவர்கள் என்று சொல்லுகிறீர்கள் என்று. நான் எப்போதும் அப்படித்தான் சொல்லுவேன். அவரவர் தரத்தை அவரவர் சொற்கள் காட்டும். நான் என்ன செய்வது? எல்லா மதங்களும் பெண்களுக்கு எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் திருத்தமா ஒரு கருத்தை சொல்லிட்டே வர்றாரு. இந்த இந்து மதத்தில் ஒரு பெண் சங்கராச்சாரியா ஆக முடியுமா? முடியாது. முஸ்லிம் மதத்தில் ஒரு பெண் மதகுருவாக முடியுமா? முல்லாவாக முடியுமா? முடியாது. கிறிஸ்துவ மதத்தில் ஒரு பெண் கோப்பாளராக முடியுமா? முடியாது. ஆகவே பெண்களுக்கு மதமே கிடையாது, பெண்கள் மதத்துக்கு எதிரானவர்கள் என்று அந்த கருத்தை நாம் சொன்னால் எவனும் கேட்க மாட்டான். நம்ம சொன்னோம்னு வச்சுக்கலாம், இவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் கடவுள் இல்லைன்னு இவங்களுக்கு இதே வேலைன்னு சொல்லுவாங்க. இவரை போன்ற ஒரு அறிஞர் பெருமக்கள் சொல்கிற போது சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வரும். உண்மையை சொன்னால் என்னதுதான் சமய சொற்பொழிவாக இருந்தாலும் வாரியாரை குன்றக்குடி அடிகளாரை ரசிக்க முடியாதவன் தமிழை எப்படி ரசிப்பான்? குன்றக்குடி அடிகளாரால் உருவானவர் அவர், பெரியாரால் உருவானவன் நான். எல்லாம் ஏறத்தாழ ஒரே இடம்தான். பெரியாருக்கும் அடிகளாருக்கும் இருந்த அன்பும் நட்பும் எல்லோருக்கும் தெரியும். ஒரு பட்டிமன்றம் நடக்கிறது. கோயில் யாருக்கு சொந்தம், கோயில் யாரிடம் இருக்க வேண்டும் என்று. அதிலே நீதிபதிகள் கலந்து கொள்கிறார்கள். உலகத்திலேயே நீதிபதிகள் இருக்கிற அணி எந்த கட்சி என்று தெரியும். அந்த கட்சிகள் சேராமலேயே நீதிபதிகள் போய் கலந்துக்கிறாங்க. மதுரையிலே ஒரு நீதிபதி கலந்து கொள்கிறார், இங்கே ஒரு நீதிபதி கலந்து கொள்கிறார். இப்படி நீதிபதிகளே போய் கலந்து கொள்கிற அளவுக்கு நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு மக்கள் போற்றி பாதுகாக்கக்கூடிய பெரும் ஆளுமைகள் இங்கே இருக்கிறார்கள். தமிழர்கள் கொண்டாட வேண்டிய ஐயா சுகி சிவம் அவர்கள் இங்கே வந்தது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கு திராவிட இயக்க கொள்கைகளை நாடெங்கும் பரப்பி வரும் எங்களுடைய ஆளுமை ஐயா சுபவி அவர்களும் அவரும் இருவரும் இந்த மேடையில் இருப்பது மிக்க மிக்க மகிழ்ச்சி எங்களுக்கு. அதைப்போல இன்றைக்கு பொருளாதார அறிஞராக இருந்து இலவசம் என்று எவனும் சொல்ல முடியாத அளவுக்கு எல்லோருடைய வாயையும் அடைத்து வைத்த ஐயா ஜெயரஞ்சன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். எங்களுக்கு அது ஒரு கூடுதல் மகிழ்ச்சி. தோழர் செல்வின் சவுந்தரராஜ் அவர்கள் சொன்னது போல நான் அந்த யூனிவர்சிட்டியில் நடந்த கூட்டத்திற்கு நானும் போயிருந்தேன். பேராசிரியர் கருணானந்தம் அவர்களுடைய அறக்கட்டளை சொற்பொழிவு. அந்த சொற்பொழிவிலே அங்கே இருந்தவர்கள் ஒரு 100 பேர் இருக்கும். ஆனால் இங்கே வந்திருக்கிற நண்பர்கள், யூடியூப் நண்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேருக்கு மேல் அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். இன்றும் கூட எதை திறந்தாலும் அந்த கொடிமரம் இல்லாமல் ஒரு ஷார்ட்ஸ் கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இது எனக்கு அவர் சொன்ன மாதிரி எங்களுக்கும் நான் இது வரைக்கும் பிறந்ததுலேருந்தே கோயிலுக்கு போனதில்லை. ஆனால் எனக்கு கடவுளை பற்றி ரொம்பவும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது எனக்கு. இவங்க நம்ம கிராமத்தில் நம்ம கட்சியில் சொல்கிற இதை கேட்டு தான் வளர்ந்துருக்கேன். இவ ஐயா சொல்லும்போது ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. கொடிமரமே இல்லாத இதுக்கு கொடிமரத்து வரைக்கும் ஒரு முட்டாள் ஒரு கேஸ் போட்டிருக்கான். அது ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அவர் முட்டாள்ன்ற வார்த்தையை பயன்படுத்தலை. ஒருத்தவன் போட்டிருக்கான். எவ்வளோ நேரம் வீணாகுது, எவ்வளோ கால விரயம் ஆகுது, அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஏற்கனவே 2 பேர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இன்னும் ஒரு சிங்கிள் ஜட்ஜி கொடுக்குறாங்க. நான் இந்த நேரத்தில் ஒன்றே ஒன்று கேட்குறேன், ஐயா ஜெயரஞ்சன் அரசில் இருக்கார், ஐயா சுபவி இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, ஏன் நம்ம தமிழ்நாடு அரசு ஏன் வழக்கு தொடுக்கக்கூடாது? ஏன் தொடுக்கக்கூடாது? அது ஆகம கோயிலே இல்லை. ஒரு ஆகம கோயில் இல்லாத ஒரு கோயிலுக்கு ஆகம கோயில்னு சொல்லி ஒரு நீதிபதி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதை நம்ம ஏன் கேட்கணும்? இங்கே நம்ம தம்பி ரங்கநாதன் வந்திருக்கார், அர்ச்சகர் சங்கத்தினுடைய தலைவர், போராடிக்கிட்டே இருக்கார். அவர் அர்ச்சகத்தையும் விட்டுட்டார். அவர் அந்த இதெல்லாம் விட்டுட்டு இப்போ போராடிக்கிட்டே இருக்கார். அவரும் வந்திருக்கார். ஏன் நம்ம வழக்கு தொடுக்கக்கூடாது? இப்படிப்பட்ட ஆகம அறிஞர்கள், இதை பற்றி தெரிந்தவர்கள், சித்தர்களை படித்தவர்கள், இன்னும் சொல்லப்போனால் 20 மணி நேரம் இவர் மகாபாரதத்தை பேசியிருக்கிறார்.
நான் மகாபாரதம் படித்ததே இல்லை. நான் வைகோவோடு ஒரு 15 ஆண்டு காலம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவர் எங்கே போனாலும் இந்த மகாபாரதத்தை கதை சொல்லாத கேட்க மாட்டேன். எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கும் எனக்கு அதை கேட்கும்போதே. என்னங்க எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து சமய செருப்பு மாதிரி பண்ணுறீங்க. இல்லை ராஜன், அதில் எவ்வளோ கதை இருக்குது தெரியுமான்னு அவர் எப்போ போனாலும் ஒரு கதை சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இவருடைய பேச்சை நான் அப்புறம் அதை எதை படிக்கணுன்னா என்னால் படிக்க முடியல. அதை படிக்கவும் முடியல, அது நேரமும் இல்லை. நான் ஒரு பெல் நிறுவனத்தில் இருந்தேன், படிக்க முடியல. அப்போ இவருடைய அந்த உரையை நான் முழுமையாக கேட்டிருக்கேன். இவருடைய தீவிரமான ரசிகன் நான். அவருடைய ஆன்மீக கருத்திலே எனக்கு உடன்பாடு இல்லாவிட்டாலும் சமூக கருத்திலே, சமூக சீர்திருத்த கருத்திலே, சமத்துவ கருத்திலே நம்மோடு தான் அவர் பயணிக்கிறார். அவர் வேறு பாதைகள் வந்து நம்மோடு இணைகிறார், அவ்வளோதான். நாம் அப்படியே இணைகிறோம். அதாவது நம்ம ஐயா தான் சொல்லுவாங்க, வள்ளலார் வந்து கருப்பு சட்டை போடாத பெரியார்னு சொல்லுவார். அது மாதிரி ஐயா வந்துட்டு கருப்பு சட்டை போட்டால் வள்ளலார்னு சொல்லுவார். அதை மாதிரி வந்துட்டு இவர் நம்ம சமூக சமத்துவத்தை தான் போராடுறார். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம சொன்னோம்னா அது யாருக்கும் கேராது. ஒரு கூட்டத்தில் இப்போ சமீபத்தில் ஒரு காணொலியில் கேட்டால், அது கலைஞர் நூற்றாண்டு விழா கூட்டம்னு நினைக்கிறேன். அப்போ சொல்கிறாரு, எல்லா மதங்களும் பெண்களுக்கு எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் திருத்தமாக ஒரு கருத்தை சொல்லிகிட்டே வர்றாரு. இந்த இந்து மதத்தில் ஒரு பெண் சங்கராச்சாரியா ஆக முடியுமா? முடியாது. முஸ்லீம் மதத்தில் ஒரு பெண் மதகுருவாக முடியுமா? முல்லாவாக முடியுமா? முடியாது. கிறிஸ்துவ மதத்தில் ஒரு பெண் அப்பப்பாளராக முடியுமா? முடியாது. ஆகவே பெண்களுக்கு மதமே கிடையாது, பெண்கள் மதத்துக்கு எதிரானவர்கள் என்று அந்த கருத்தை நாம் சொன்னால் எவனும் கேட்க மாட்டான். ஐயா போன்றவர்கள் சொல்கிற போது தான் இந்த நம்ம சொன்னோன்னு வச்சுக்கலாம், இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் கடவுள் இல்லைன்னு இவங்களுக்கு இதே வேலைன்னு சொல்லுவாங்க. இவரை போன்ற ஒரு அறிஞர் பெருமக்கள் சொல்கிற போது சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வரும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் அதுபோன்ற கருத்துக்களை நீங்கள் நாடெங்கும் இன்னும் உதைக்க வேண்டும் ஐயா. உங்களை இந்த மேடைக்கு அழைத்து வந்த ஹைகோர்ட் புகழ் எச் ராஜா அவர்களைத்தான் நான் இப்போது நினைத்து பார்க்கிறேன். அவர் இல்லாவிட்டால் நாங்களும் கூப்பிட்டு மாட்டோம், நாங்களும் ஒரு ரிஜினுவேட்டாக இருக்க மாட்டோம். நீங்களும் வந்துட்டு வர்றதுக்கு கூட யோசிச்சிருப்பீங்க. இன்றைக்கு நம்ம எல்லாம் இணைத்திருக்கிறார். அவர்கள் எதிரிகள் தான் நாம் யார் பக்கம் நிற்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். இந்திய எதிர்ப்பு போரின் போது ஐயா பெரியார் அவர்கள் மரமலடிகளால் தலையிலே தூக்கி கொண்டு கொண்டாடுவதைப் போல இந்த தமிழ் சமூகம் ஐயா அவர்களை கொண்டாட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு காலத்தின் தேவை அது. இவரை போன்றவர்கள் பிரச்சாரம் செய்தால்தான் 90% நம்பிக்கை உள்ள மக்கள் கேட்பார்கள். ஆகவே இவரை திராவிட இயக்கமும் நாட்டு மக்கள் மேல் அக்கறையுள்ளவர்களும் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி ஐயா ஜெயரஞ்சன் அவர்கள் 4 ஆண்டுகளாக திராவிட மாடல், சமூக நீதி, இலவசம் என்று சொல்லாதே எம்பவர்மெண்ட் என்ற வார்த்தையை ஐயா அவர்கள் சொல்லி இன்றைக்கி ஒரு பையன் இலவசம்னு ஒருத்தர் சொல்கிறது இல்லை. அதை முடிச்சிட்டார், இந்த கதையை முடிச்சிட்டார். அதே போல் இவரும் முடித்து விடுவார். இந்த ஆகமும் அது இது இந்த பூச்சாண்டி காட்டுறவெல்லாம் இருக்கக்கூடாது இனிமேல். இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிற நண்பர்களே, நீங்களெல்லாம் கவனிக்க வேண்டும். நான் நேற்றை கூட ஐயா சுபை அவர்களிடத்தில் பேசி கொண்டிருந்தேன். இன்றைக்கு ஒரு பட்டிமன்றம் நடக்கிறது. கோயில் யாருக்கு சொந்தம், கோயில் யாரிடம் இருக்க வேண்டும் என்று. அதிலே நீதிபதிகள் கலந்து கொள்கிறார்கள். உலகத்திலேயே நீதிபதிகள் இருக்கிற அணி எந்த கட்சி என்று தெரியும். அந்த கட்சிகள் சேராமலேயே நீதிபதிகள் போய் இதில் போய் கலந்துக்கிறாங்க. கலந்துக்கிட்டு கோயில் யாருக்கு இருக்குன்னு ஒரு டிபேட் பண்ணுறாங்க. அதாவது எப்படின்னா, இந்த அரசு அதிகாரிகள், நம்ம இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் பலத்திலே ஒரு அச்சத்தை உருவாக்குகிறார்கள். நீதிபதிகளே போகிறாங்க, சூமோட்டாவாக கேஸ் எடுக்கிறார்ப்பா, சூமோட்டாவாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாருப்பா, அந்த நீதிபதியை போய் இதில் கலந்துக்கிறார்ப்பான் போது அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் ஒரு அச்ச உணர்வு வரும். அந்த உணர்வை ஊட்டுவதற்காக திட்டமிட்டு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். மதுரையிலே ஒரு நீதிபதி கலந்து கொள்கிறார், இங்கே ஒரு நீதிபதி கலந்து கொள்கிறார். இப்படி நீதிபதிகளே போய் கலந்து கொள்கிற அளவுக்கு நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது. ஐயா ஜெயரஞ்சன் அவர்களும் ஆர்கே அவர்கள், ராதாகிருஷ்ணன் அவர்களும் ஒரு காணொலியில் பார்த்துருப்பேன். அதாவது ஒரு வெக்கம், மானம், சூடு சுரணே குறைஞ்சி போச்சுங்க. அந்த காலத்திலலாம் வந்துட்டு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்னா இதில் கையெழுத்து போடுவீங்களான்னு கேட்பார் அவர். அது எப்படிங்க போட முடியும், நமக்கு ஒரு யோசனை இருக்கலாம், ஒரு அளவுக்கு தான் செய்வாங்க. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு கூச்சநாச்சமே இல்லாத பொய் சொல்கிறது, அவதூறு பரப்புறது, திட்டுறது. இப்போ சொல்லிட்டாலும் உடனே இவரை போய் திட்ட வேண்டியது. இவரை விட ஒரு மணிக்கணக்கில் ஆன்மீகத்தை பேசக்கூடிய ஒருத்தவன் காட்டுங்க, 5 நிமிஷம் பேச முடியாது யாராலையும். 5 நிமிஷத்துக்குள்ளே 10 தடவை நோட்ஸ் பார்க்க வேண்டியிருக்கும். இன்றைக்கு அவர் குயிக்க லாஜிக் ஆகட்டும், எதுனாலும் நிறையாவே நான் கேட்டிருக்கேன். அவர் கூட நிறையா சொல்லலாம். எனக்கு அவர் 10 நிமிஷம் தான் டைமு, அதனால் சொல்ல முடியாது. உயரத்தை பற்றி, உருவத்தை பற்றி எல்லாம் அவர் பேசியதை நான் கேட்கும்போது மிகப்பெரிய ஒரு கருப்பாக இருக்குன்னு கவலைப்படாத, காமராஜர் கருப்பாக தான் இருக்கார், அவர் எவ்வளோப்பட்ட உயரத்தில் இருந்தார்,
குள்ளமாக இருக்குன்னு கவலைப்படாதீங்க. நான் லால் பகதூர் சாஸ்திரிகிட்ட கேட்கும்போது என்ன எல்லாமே வந்து என்னை நிமிர்ந்து தான் பார்க்குறாங்க, என்னை குனிஞ்சு தான் பார்க்குறாங்கன்னு சொல்லி அந்த குள்ளமான உருவத்தை கூட எப்படி சொல்ல வேண்டும், ப்ரொஜெக்ட் பண்ணுன்ற ஒரு 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 சிந்தனை, தனிப்பட்ட முறையில் சிந்திக்கிற ஒரு பேராண்மை மிக்கவர் தான் ஐயா சுகிசிவம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர் சொன்ன மாதிரி நான் சொல்ல நினச்சா நம்ம செல்வின்னு சொல்லிட்டாரு. வழக்கறிஞராக இருந்திருக்காரு, நீதிபதியாக இருந்தால் ஐயா ரத்னவேல் பாண்டியன் மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு நமக்கு நிறையா இருக்குது. நம்மளுடைய கெட்ட வாய்ப்பு, ஐயா பெரியார் மொழிகள் சொல்ல வேண்டும்னா, கெட்ட வாய்ப்பு அவர் நீதிபதியாகவில்லை. நல்ல வாய்ப்பாக ஆகியிருந்தால்னா எங்களுக்கு ஒரு சமூகத்துக்கான ஒரு நிறையா ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை தோழர்களே, இந்த அறநிலையத்துறையை யார் வைத்துக்கொள்ள வேண்டும், கோயிலை யார் வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற பிரச்சாரத்தை நாம் கண்டிப்பாக முறியடித்தாக வேண்டும். எங்களை போன்ற நம்மை போன்ற கருத்துருவாக்க இயக்கங்கள் கருத்தை உருவாக்க வேண்டும். இன்றைக்கு அடிமட்டத்திலே ஏதோ கோயில் கொள்ளைக்காரர்களின் கூடாரமாக மாறிவிட்டதைப் போலவும், கோயில்களெல்லாம் யாருடைய தனிப்பட்டவர்கள் கொடுத்து விட்டால் கோயில்கள் சரியாகிவிடும் என்பதைப் போலவும் ஒரு கருத்தை உருவாக்குகிறார்கள். அந்த கருத்தை முறியடிக்க வேண்டியது நமது கடமை. மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்களை பார்த்தால் அவர் நாத்திகர் இல்லை, அவரை பார்த்தா அவர் சங்கராச்சாரியர் மாதிரி இருக்கார். ஆமாம், பார்க்கும்போது தாடிலாம் வச்சுக்கிட்ட ஒல்லியாக அவர் சங்கராச்சாரியர் மாதிரி எவ்வளோ எளிமையாக இருக்கார். இன்றைக்கு கோயில் நிலத்தெல்லாம் நம்ம மீட்டுக்கிட்டு வரோம், அது நிறைய பிடிக்கல. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் ஏக்கரை அவர் எடுக்கிறாரு, அது பிடிக்கல. அவரும் வந்து காவடி எடுக்கிறாரு, ஐயப்பன் கோயிலுக்கு போகிற என்னென்னமோ பண்ணுறாரு. இருந்தாலும் ஒத்துக்க மாட்டுறானே, பழனி கோயில் போனால் தீட்டாகுதுன்றானே. இதை நம்ம முறியடிக்கணும். அதுக்கு வந்து நாங்கள் கருப்பு சட்டை போட்டுட்டு சொன்னால் கேட்க மாட்டாங்க. அது ஐயா பண்ணுறவங்க தான் பிரச்சாரம் பண்ணணும். ஐயா அவர்கள் தொடர்ந்து நீங்கள் பகுத்தறிவு பிரச்சாரம் செய்ய தேவையில்லை, சமூக சமத்துவத்துக்கான பிரச்சாரத்தை நீங்கள் செய்கிறீர்கள், இன்னும் கூடுதலாக செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, 4 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களை ஒருத்தர் தான் நான் சொன்ன மாதிரி ராஜா வந்து பேசினார். பேசும்போது அந்த காணொலியை நானும் ஐயாவுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன். இப்படிலாம் பேசலாங்க ஐயா, ஒரு தமிழ் ஆளுமை அவர் அப்படின்னு சொல்லும்போது ஐயா ரொம்ப வருத்தப்பட்டு அதை கேட்டுட்டு உடனடியாக அடுத்த ஒரு 10 நிமிடத்தில் இன்னொரு காணொலி போட்டார். அவர் ஏன் பேசுகிறீங்க, எதனால் பேசுகிறீங்க. அப்போ வந்து அவருக்கு நல்ல பழக்கம் கூட இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. எனக்கு நம்ம போடணும் ராஜு, நம்ம தான் நிற்கணும்னு சொல்லிட்டு அது 4 வருஷத்துக்கு முன்னாடியே நினைக்கிறேன், 4 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஐயா. 4 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு காணொலி போட்டு இவருடைய பெருமை எப்படி பெறினார் அதை பற்றிலாம் சொல்லி ஒரு காணொலி போட்டுருந்தாங்க. அப்போ வந்து நீங்கள் இந்த மேடைக்கு வருவீங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஏன்னா எங்களுக்கு ஒரு தூரம் அதிகமாக இருந்துச்சு. அதை நெருக்கிட்டாங்க, அவங்கெல்லாம் நெருக்கிட்டாங்க. என்ன நம்ம எப்படி நம்ம இருக்கணும், ஒன்றா இருக்கணுன்ற நம்ம எதிரிகள்லாம் முடிவு எடுத்து நம்மளை ஒரு மேடையில் உட்கார வச்சுருக்காங்க. நம்ம சமூக நீதியை வென்றெடுக்க வேண்டிய காலம் நம்ம நெருங்கிடுச்சு. இன்றைக்கு ரொம்ப மிக நாடு ரொம்ப ஆபத்தான போக்கில் இருக்குது. மதத்தையும் அரசியலையும் கலந்து எல்லார் மனத்தையும் ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைமை இருக்குது. பொய்யை சொல்கிறதுக்கு எவனுமே அஞ்சுறதே கிடையாது. ஆகவே உங்களை போன்றவர்கள் தான் எடுத்து நாட்டை திருத்த வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இங்கு வருகை தந்த அனைவரையும் மீண்டும் ஒரு என் சார்பிலும் வரவேற்று அமைகிறேன். இந்த புத்தகம் உருவாவதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்தவர் தோழர் இக்லாஸ் ஹுசைன் அவர்கள். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தகத்தை பிழை திருத்திய இங்கர்சால் அவர்கள், தஞ்சாவூரில் இருக்கிறார் நண்பர் இங்கர்சால் அவர்கள், இதை பலமுறை நாங்கள் திருத்தி கொடுத்து தட்டச்சு கொடுத்த ஒரு பெண் இஷா அவர்கள் ஆகியோருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு நெகிழ்வாய் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். எத்தனை ஆண்டுகளாயிற்று நானும் அவரும் சந்தித்துக் கொள்ளுகிற முதல் மேடை இல்லை இது. ஆனாலும் இருவேறு திசைகளில் பயணப்பட்டோம். 2 பேருக்கும் மையமாக ஒரு செய்தி இருந்தது என்பதை எத்தனை பேர் அறிந்திருப்பார்கள் என்று எனக்கு தெரியாது. என்னுடைய உணர்ச்சி சமூகம் சார்ந்த தமிழ் உணர்ச்சி என்றால் அவருடைய உணர்ச்சி சமயம் சார்ந்த தமிழ் உணர்ச்சி. 2 பேரும் இந்த மொழி இனம் என்கிற அடிப்படையில் ஒருங்கிணைந்து தான் இருந்தோம். சந்திக்காவிட்டால் என்ன, அவருக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். கோவையில் ஒரு உணவகத்தில் ஒரு நாள் இரவு 2 பேரும் சந்தித்து அத்தனை அன்பாக பேசி கொண்டிருந்தோம். வேறு திசைகளில் வேறு இயல்போடு இருக்கிறவர்கள், ஒருவருக்கொருவர் பகைவர்கள் இல்லை. பட்டிமன்றம் ராஜா அவர்களும் நானும் ஒரு முறை சேர்ந்து ஒரு தொடர் வண்டியில் பயணித்தோம். 2 பேரும் இங்கே இருந்து அங்கே நடந்து போகிற போது நடுவில் இருந்தவர்கள் எல்லோரும் ஒரு கேள்வியை கேட்டார்கள். என்ன நீங்கள் 2 பேரும் ஒன்றா வர்றீங்க? அப்போ பட்டிமன்ற ராஜா சொன்னார், எனக்கும் அவருக்கும் அப்படி என்ன தீராத பகையினார், 2 பேரும் 2 ஊர்களுக்கு போகிறோம் என்று சொன்னார்.
மிக அருமையாக பெரியாரையும் திருவிக அவர்களையும் குறிப்பிட்டு சுகி சிவம் அவர்கள் சொன்னார். அதனுடைய தொடர்ச்சியாக பெரியார் அவர்களே எழுதியிருக்கிற ஒரு செய்தியையும் நான் சொல்ல வேண்டும். ஈரோட்டுக்கு போனால் திருவிக அவர்கள் பெரியார் வீட்டில் தான் தங்கியிருப்பார். அடுத்த நாள் காலையில் காவிரியில் நீராடுவதற்காக திருவிக அவர்கள் வருகிறார். நீராடி விட்டு மேலே வருகிற போது பெரியார் அமர்ந்திருக்கிறார். திருவிகாவுக்கு தெரியும், கண்டிப்பாக இவர் குளிப்பதற்காக வரவில்லை. வீட்டிலேயே அவருக்கு விருப்பமில்லாத செயல் அது. காவிரி ஆற்றுக்கு ஒரு நாளும் வரமாட்டார். என்னையா இங்கேன்னு கேட்குறார். அவர் சொன்னார், நீ குளித்த உடனே திருநீர் பூசுவ, இந்த மூட்டையை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டு, இந்த மூட்டைன்னு அவர் சொல்கிறது திருநீர், இந்த மூட்டையை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், அதுக்காகத்தான் எடுத்துகிட்டு வந்தேன்னார். நட்பு எந்த இடத்தில் தொடங்குகிறது என்பதற்கான அடிப்படை. நான் அடைத்த போது என் நெஞ்சில் என்ன அன்பு இருந்ததோ அதே அன்பு குறையாமல், மிக இல்லை, பொய் இல்லை, இந்த மேடையில் 1.25 மணி நேரம் அவர் பேசியிருக்கிறார் என்பதை அவர் சொன்ன பிறகுதான் நாம் உணர்ந்தோம். அதுவரைக்கும் அவ்வளவு நேரம் ஆயிற்று என்று யாருக்கும் தெரியாது. இந்த நிகழ்வுக்கு நான் குறிப்பாக ஒருவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றால், இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கிற தோழர் பெல் ராஜனுக்கு தான் சொல்ல வேண்டும். எனக்கும் அவருக்கும் மட்டுமே தெரிந்த ஒரு செய்தியை குறிப்பிடுகிறேன். இந்த கூட்டம் 24ஆம் தேதி நாளை மாலை தான் நடப்பதாக இருந்தது. சனிக்கிழமை விடுமுறை நாள், இன்றைக்கு வேலை நாள் வேண்டாம், சனிக்கிழமை தான் நடப்பதாக இருந்தது. நான் முதலில் அவரிடத்தில் கேட்டேன், நாளைக்கு அவர் இல்லை, இன்னொரு நிகழ்ச்சி இருக்குது. ராஜனிடத்தில் சொன்னேன், சுகி சிவம் அவர்கள் நாளை 24ஆம் தேதி இல்லை. நான் சொன்னது இதுதான், வேறு யாராவது ஒரு நண்பரை அழைக்கலாம் என்று சொன்னேன். முடியவே முடியாது என்று மறுத்து விட்டவர் ராஜன் தான். தேதியை வேண்டுமானால் மாற்றிக்கொள்ளுங்கள், பேச்சாளரை மாற்ற வேண்டாம், சுகி சிவம்தான் பேசுவார். எழுதி வளர்ந்த இயக்கத்தை அவர் பேச முடியாது, என்னுடைய அரசியல் நூல்களை பேச முடியாது. அப்படி ஒரு சிக்கலுக்குள் அவரை நாம் கொண்டு வரவும் கூடாது. இது ஒரு பொதுவான நூல். உங்கள் புத்தகத்தை அவர் பேச வேண்டும். அவர் எந்த தேதியில் இருக்கிறார் என்று கேட்டு மாற்றுங்கள் என்றார். அவருக்காக மாற்றப்பட்ட தேதி இது. எனவே இந்த மேடை சுகிசிவம் அவர்கள் இருக்கிற நேரத்தில் நடத்த வேண்டும் என்று ராஜன் அவர்கள் வலியுறுத்தியதால் நடத்திய ஒரு கூட்டம். தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற தோழர் ராஜன் அவர்களே, அருமை நண்பர் செல்வின் சவுந்தரராஜன் அவர்களே, உங்கள் எல்லோருக்கும் தெரியும், சுகிசிவம் அவர்களுக்கு நான் அறிமுகப்படுத்தினேன். ஒரு ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளராக செல்வின், ஓய்வு பெற்ற முன்னாள் துணை பொது மேலாளராக நம்முடைய ராஜன், இங்கே வந்திருக்கிற பலரும் பல இடங்களிலிருந்து தங்கள் நேரத்தை இந்த அமைப்புக்காக அல்ல, அமைப்பின் மூலமாக இந்த சமூகத்திற்காக செலவிட வேண்டும் என்று வந்திருக்கிறவர்கள். அதே போல இந்த இணைப்புரை ஆற்றிக் கொண்டிருக்கிற, எப்போதும் என்னுடன் இருக்கிற என் மனைவியை காட்டிலும் கூடுதல் நேரம் என்னோடு பேசி கொண்டிருக்கிற என் ஓட்டுநரும் அவர்தான், உதவியாளரும் அவர்தான். ஆகையினாலே தான் அந்த 99% இல்லாமல் 1% எப்போது கோபப்படுவேன் என்று அவருக்கு தெரிகிறது, மற்ற யாருக்கும் தெரியாது. தோழர் இக்லாஸ் ஹுசேன் அவர்களே, நான் நன்றி உரையை ஜனனியை முதலில் சொல்லிவிடச் சொன்னதற்கு காரணம், ஜனனி ஒரு ஆழமான சிந்தனையாளர். அவர் பேச வேண்டும், பேசுவார் என்பதற்காக சொன்னேன். அவர் மிக கவனமாக நன்றியை மட்டும் சொல்லிவிட்டு அமர்ந்து விட்டார். நல்லது. இந்த புத்தகம் பற்றி ஒரு குறிப்பை கூற வேண்டும். 2015ஆவது ஆண்டு ஜூலை மாதம் இப்படி ஒரு முயற்சியை நான் தொடங்கினேன். இந்த முயற்சியை தொடங்குவதற்கு முழுமையான பின்புல காரணமாக இருந்தவர் தோழர் சிவ தினகரன். அவர்தான் இந்த கைபேசியில் என்னென்ன பயன்பாடுகளை எல்லாம் நாம் செய்யலாம் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தவர். சொல்லுகிற போது சொன்னார், நீங்கள் நிறைய செய்தி சொல்லுகிறீர்கள், ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடம் நண்பர்களுக்கு ஒரு செய்தியை அனுப்புங்களேன் என்று கேட்டார். அவர்தான் அந்த கருத்தை எனக்கு விதைத்தார். நான் செய்த ஒரே ஒரு புத்திசாலித்தனம், 5 நிமிடத்தை மக்கள் தாங்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டு 1 நிமிடத்தில் அதை சொன்னதுதான். 1 நிமிடம் 20 நொடிகளுக்கு மேல் போகாது. இப்போதும் ஒரு நண்பர் கேட்டார், ஏன் நீங்கள் ஒரு 3-4 நிமிடங்கள் சொல்லக்கூடாதா? 10 நிமிடங்கள் கூட சொல்லலாம், யாரும் கேட்க மாட்டார்கள். எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் சொல்லலாம். நண்பர் லியோனி தான் சொல்வார், ஒரு கிராமத்துக்கு போய்
நான் இங்கே எவ்வளவு நேரம் பேசலாம் என்று கேட்டபோது அங்கே இருந்து ஒருவர் எழுந்து சொன்னாராம், நீங்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறீங்க, நாங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீங்கள் எவ்வளவு நேரம் வேணாலும் ஐயா பேசுங்க, நாங்கள் 8 மணிக்கு போயிடுவோம். அதனாலே 1 நிமிடம் என்பதால் தான் மன்னித்து மக்கள் கேட்டு விடுகிறார்கள். ஆகையினால் அந்த 1 நிமிடமாக அதை மாற்றிக்கொண்டேன். என் அண்ணன் எஸ்பிஎம் அவர்களை பற்றி அவர் சொன்னார். என்னுடைய இன்னொரு அண்ணன் சாமிநாதன் இங்கே இருக்கிறார். அவரை பற்றியும் நான் ஒரு செய்தியை அவரை தாண்டி சொல்ல வேண்டும். அவருடைய அப்பாவோடு பழகியவன் நான். அவ்வளவு வயதாகிவிட்டது என்று கருதாதீர்கள். அவருடைய அப்பா வானொலி நாடகத்தினுடைய இயக்குனராக இருந்தபோது நான் வானொலி நாடக நடிகனாக இருந்தேன். பலருக்கு தெரியாது. என் மனைவிக்கும் கூட அது எப்படி தெரியும் என்றால், அப்போது நான் சொல்லுவது 70களில். அப்போது வானொலி நாடகத்தில் இருந்து நடிப்பதற்கு மாதத்துக்கு ஒரு நாள் ஒரு அழைப்பு வந்தால் அன்றைக்கு எங்களுக்கு 75 ரூபாய்க்கு காசோலை வரும் என்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. அதுதான் உண்மையான செய்தி. 75 ரூபாய் என்பது 70களில் மிகப்பெரிய தொகை. ஏனென்றால் அப்போது என்னுடைய மாத ஊதியமே 145 தான். இது ஒரே நாளில் 75 ரூபாய் வருகிறது. ஐயா சுகி சுப்பிரமணியம் அவர்கள், இன்றைக்குத்தான் எனக்கு அந்த சுகி என்பதற்கு என்ன விளக்கம் என்று தெரியும். அவருடைய பெயர், ஐயாவினுடைய பெயர் TN சுகி சுப்பிரமணியம். அவர்தான் அந்த நாடகத்தை இயக்குவார். சுகி சிவம் மாதிரி இல்லை, கொஞ்சம் கடுமையானவர். சரியாக நடிக்கவில்லை என்றால் கடுமையாக சத்தம் போடுவார். ஆனால் வானொலி நாடகத்தில் தொடர்ந்து நடிக்கிறவனுக்கு கடைசி வரைக்கும் நடிப்பு வராது. ஏனென்றால் எந்த முகபாவமும் காட்ட வேண்டியதில்லை. எதிரில் எவனும் இருக்க மாட்டான். நாம் மட்டும் கோபப்பட வேண்டும், சிரிக்க வேண்டும், குரலில் மட்டும் எல்லா மாற்றங்களையும் செய்ய வேண்டும். எனக்கு அவர் என்ன சத்தம் போட்டாலும் 75 ரூபாய் என் நெஞ்சில் நிற்கிறது. அதை விட்டு விட்டும் போக முடியாது. அதுதான் உண்மையாக நடந்தது. அதற்கு பிறகு சுகி சிவத்தினுடைய அண்ணன் MS பெருமாள் அவர்கள் தொலைக்காட்சியில் தயாரிப்பாளராக இருந்தபோது நான் தொகுப்பாளர், காம்பியராக நான் இருந்தேன். அப்போது எனக்கு இந்த வெளிச்சம் விளக்கெல்லாம் போட்ட உடனே பேச்சு வராது. அவரிடம் பேசுகிற போது நல்லாகத்தான் பேசுவேன். அவர் சொல்லார், எங்கிட்ட சொல்லும்போது நல்லா தானே சொல்லிகிட்டு இருந்தேன். திடீர்னு எல்லாரும் லைட்டை போட்டுக்கிறானுங்க. இப்போ இருக்கிற மாதிரிலாம் இல்லை, சாஃப்ட் லைட்லாம் இல்லை. இருட்டில் நம்மை உட்கார வைத்து விட்டு திடீரென்று 3, 2, 1 ஸ்டார்ட் அப்படின்னோன்னு எல்லா விளக்கையும் போட்டோன்னு பேச்சே வராது. சும்மா இருந்தாலாவது பேசியிருப்பேன். அப்போது நான் வள்ளியப்பா அவர்கள் இறந்த போது மறுநாள் நான் தான் அதை பற்றி பேசினேன். எதற்கு குறிப்பிடுகிறேன் என்றால், வள்ளியப்பா அவர்களினுடைய மகள் தேவி இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். நான் வள்ளியப்பா அவர்களோடு சில நாள் பழகி இருக்கிறேன். திண்டுக்கல்லில் ஒரு நாள் முழுவதும் ஒரு திருமணத்துக்கு போன போது பேசி கொண்டிருந்திருக்கிறேன். அதை வைத்து கொண்டு ஒரு வரியை நான் எழுதினேன். இவருடைய மனத்தை தொட்டு நம் வீட்டு சுவர்களுக்கு வெள்ளை அடித்து கொள்ளலாம் என்று எழுதினேன். உடனே பெருமாள் அண்ணன் கூப்பிட்டு தட்டி கொடுத்து, நீ நல்லா வருவடானார். வந்த உடனே சுகி சிவத்திடத்தை கேட்டேன், அண்ணன் பெருமாள் எப்படி இருக்கிறார் என்று. வயது 80 ஆகிவிட்டது, வயதுக்கு உரிய தளர்வு இருக்கிறது, நன்றாக இருக்கிறார் என்றார். எனவே இப்படி நாங்கள் 2 பேரும் பல ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்து கொண்டு ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன், எந்த ஒன்றும் நம்மை பிரித்து விடாது. கடவுள் நம்பிக்கையும் நம்பிக்கையின்மையும் பகை இல்லை. அது ஒரு கருத்து என்றால் இது ஒரு கருத்து, அது நம்பிக்கை என்றால் இது நம்பிக்கையின்மை. இதில் என்ன சிக்கல் இருக்கிறது என்று எனக்கு புரியவே இல்லை. ராஜா அவர்கள், நான் பெயர் சொல்வதற்கு காரணம் இருக்கிறது. ஒரு நேர்காணலில் என்னை கேட்டார்கள், அவர் உங்களை மிக கடுமையாக பேசுகிறார், நீங்கள் ஏன் ராஜா அவர்கள் என்று சொல்லுகிறீர்கள் என்று. நான் எப்போதும் அப்படித்தான் சொல்லுவேன். அவரவர் தரத்தை அவரவர் சொற்கள் காட்டும். நான் என்ன செய்வது? நம்மால் ஒரு நாளும் அப்படி சொல்ல முடியாது. அவர் பேசுகிற போது பல நேரங்களில் கடுமையாக பேசுகிறார். நான் இன்றைக்கும் அவரையுமே பகையாக கருதவில்லை. பிறகு வேறு யார் இருக்கிறார்கள்? நமக்குள் பகை ஒன்றுமில்லை. யார் இந்த உலகத்தில் மேலானவர்கள் என்றால், உண்மையை சொன்னால் என்னதுதான் சமய சொற்பொழிவாக இருந்தாலும் வாரியாரை, குன்றக்குடி அடிகளாரை ரசிக்க முடியாதவன் தமிழை எப்படி ரசிப்பான்? குன்றக்குடி அடிகளாரால் உருவானவர் அவர், பெரியாரால் உருவானவன் நான். எல்லாம் ஏறத்தாழ ஒரே இடம்தான். பெரியாருக்கும் அடிகளாருக்கும் இருந்த அன்பும் நட்பும் எல்லோருக்கும் தெரியும். நான் பாரதியார் பாடலை மேற்கோள் காட்டுவேன். பாரதிதாசனை மட்டும்தான் என்று அல்ல,
பாரதியாரின் 2 வரிகளை நான் 100 மேடைகளில் சொல்லியிருப்பேன். ஏனென்றால் அந்த 2 வரிகளும் இப்போதும் என் நெஞ்சில் ஆழமாய் பதிந்து கிடக்கின்றன. பாரதியார் சொல்லுவார், நெஞ்சில் நிறைந்த மதி கல்வி. படிப்பு என்பது நீதி நிறைந்த மதி கல்வி. வெறுமனே அறிவு மட்டுமல்ல, நீதியோடு அறத்தோடு சேர்ந்ததுதான் கல்வி. நீதி நிறைந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். அவ்வளவுதான். உலகத்தில் யார் மேலோர் என்று கேட்டால் பிறப்பா தீர்மானிக்கும். அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் என்று பாரதி சொல்லுகிற போது நான் ஏன் பாரதியின் பாடலை தூக்கி எறிய வேண்டும்? ஆகையினாலே இந்த புத்தகத்தில் எல்லா செய்திகளும் இருக்கின்றன. அவர்கள் நகைச்சுவையாக சொன்னது போல அவர் தவிர்க்க வேண்டும் என்று தவிர்க்கவில்லை என்றால் மற்றவர்கள் அவர்களை தவிர்க்க மாட்டார்கள் என்பதற்காக அந்த சிலவற்றை சொல்லவில்லையே தவிர எல்லா செய்திகளும் கலந்து சொல்லியிருக்கின்றன. இது நான் சொல்லிக் கொடுப்பதற்காக இதை சொல்லவில்லை. ஒவ்வொரு நாளும் படித்ததை கேட்டதை சொல்கிறேன். இந்த புத்தகத்தினுடைய எனக்கு அந்த புத்தகம் செய்து கொண்டிருக்கிற அல்லது ஒவ்வொரு நாளும் நான் அனுப்பி கொண்டிருக்கிற இந்த 1 நிமிட செய்தி என்கிற இந்த முயற்சி இருக்கிறதே, அதனுடைய மிகப்பெரிய நன்மை, இந்த முயற்சி என்னை ஒவ்வொரு நாடும் ஒரு மாணவனாகவே வைத்திருக்கிறது. ஒவ்வொரு நாடும் என்னை மாணவனாகவே வைத்திருக்கிறது. சிலர் சொல்லுவார்கள், 1 நிமிட செய்தி கேட்டேன், இந்த செய்தியை நான் இன்றைக்குத்தான் தெரிந்து கொண்டேன் என்பார்கள். நான் நேற்றைக்குத்தான் தெரிந்து கொண்டேன். பெரிய வேறுபாடு ஒன்றுமில்லை. நான் நேற்றைக்கு தெரிந்து கொண்டதை சொன்னேன், இன்று உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. இது ஒரு பகிர்தல், படித்தல். தொடர்ச்சியாக அதற்கு பலர் உதவுகிறார்கள். உண்மையை சொல்ல வேண்டுமானால் இன்று இரவு வீட்டுக்கு போய் 9:30 மணிக்கு பிறகுதான் நான் ஒரு முறை கூட 2 நாளுக்கான 1 நிமிட செய்தியை நான் சொல்லி வைப்பதில்லை. அன்றன்று தான் சொல்லுவேன். போய் 9:30 மணி 10 மணிக்கு போய் சொன்னதற்கு பிறகு இந்த அரங்கத்தில் இருக்கிற தம்பி பிரவீன் இரவு முழுவதும் முழித்து 12 மணிக்கு எனக்கு அதை படமாக மாற்றி அனுப்புவார். பலருடைய உழைப்பு இருக்கிறது. என் பெயர் மட்டும் வெளியில் தெரிகிறதே தவிர இதில் பலருடைய உழைப்பும் இருக்கிறது. நான் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதனால்தான் மிக கவனமாகவும் நன்றி உணர்வோடும் நான் யாரிடத்திலிருந்து இதை பெற்றேன் என்பதை ஒவ்வொரு நாளும் பதிவு செய்கிறேன். அது ஒரு நன்றி உணர்ச்சி. அதை பதிவு செய்கிறேன். இயன்ற வரையில் நம்பிக்கை தருவதாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறேன். சிவம் அவர்கள் சொன்ன அதே சண்முக வடிவேல் அவர்கள் பேச்சால் நானும் ரொம்ப ரசித்து கேட்பேன். பலருக்கு தெரியாது, நான் எப்போதும் தீவிரமாக இருக்கிறவன், கொள்கை பற்றி பேசுகிறவன் என்று நினைப்பார்கள். என் மனைவிக்கு தெரியும், நண்பர்களுக்கு தெரியும். தினம் மதியமானால் வடிவேலு நகைச்சுவை காட்சி பார்க்கிற ஒரு மிகப்பெரிய ரசிகன் நான். அதே போல் சண்முக வடிவேல் ஐயா பேச்சை ரொம்ப ரசித்து கேட்பேன். அவர் தான் சொன்னார், ஒரு முறை அவருக்கு நெஞ்சக அறுவை சிகிச்சை ஆகியிருந்தது. பலரும் வந்து பார்த்துருக்கிறார்கள். இந்த பக்கத்து வீட்டுக்காரன் எப்போவும் அடிக்கடி பார்க்குறோம், வந்து பார்க்கவே இல்லை. அவருக்கு ஒரு கோபம், இந்த பையன் வந்து ஒரு வார்த்தை கூட கேட்கலையேன்னு நினைக்கிறார். குணமாகி வீட்டுக்கு வந்து ஒரு நாள் அப்படியே நடைப்பயிற்சிக்காக மெதுவாக நடந்து போகிற போது அந்த ஆள் வரான். எப்படி இருக்குன்னு கேட்டான். சரி, இன்றைக்காவது வந்தானே, பரவாயில்ல, சரியாயிடுச்சு. என்ன சொல்கிறாங்க டாக்டர்ஸுன்னு? கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் சரியாயிடும்னு சொல்கிறாங்க. நம்பாதீங்க, அப்படி தான் சொல்லுவான். புதுக்கோட்டையில் ஒரு ஆள் அப்படி தான் இருந்தான், படான்னு போயிட்டான். இவர் சொன்னார், இவன் வந்து கேட்கவே வேண்டாண்டா அப்பா, சும்மா இருந்த மனுஷனை இவன் ஆறுதல் சொல்கிறானா நம்மளை ஆழத்தில் தள்ளுறானான்னு தெரியல அப்படிம்பார். எல்லாம் கலந்து பல உலகத்தினுடைய பல கூறுகளில் நல்லவைகளை தேர்ந்தெடுத்து கற்றுக்கொண்டு கற்றவைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு இயல்புக்கு இந்த புத்தகம் எனக்கு பயன்படுகிறது. இன்று காலையில் கூட கலைஞர் தொலைக்காட்சியில் ஒரு செய்தியை சொன்னேன். எவ்வளவு பேர் கேட்கிறார்கள் எனக்கு தெரியாது. நம்முடைய பழைய இலக்கியங்களில் நருந்தொகை ஒன்று இருக்கிறது. ஆத்திசூடி, கொன்றைவேந்தனை போல நருந்தொகை. எத்தனை ஆழமாய் அது செய்தியை சொல்லி இருக்கிறது பாருங்கள். எது யாருக்கு அழகு என்று ஒரு பட்டியலை அந்த நருந்தொகை சொல்லும். மந்திரிக்கு அழகு வரும்பொருள் உரைத்தல். நடக்கப் போவதை முன்பாகவே மன்னனுக்கு சொல்லுவது தான் அமைச்சனுக்கு அழகு. எல்லாம் முடிந்ததற்கு பிறகு ஆறுதல் சொல்வதற்கு அவன் தேவையில்லை. கல்விக்கு அழகு கசடர மொழிதல். நீங்கள் கற்ற கல்விக்கு அழகு அதை மற்றவர்களுக்கு ஐயந்திரிவின்றி சொல்ல முடிகிறதா என்பதில் தான். எல்லாவற்றையும் தாண்டி ஒரு வரி என்னை மிகவும் ஆழமாய் பாதித்தது. அறிஞருக்கு அழகு எது?
அறிஞர்க்கு அழகு கற்பது, கற்றதை உணர்வது. அடுத்த சொல் மிக முதன்மையானது. அந்த நருந்தொகை சொல்லும் அதிவீரராம பாண்டியர் எழுதியது. அறிஞர்க்கு அழகு கற்று உணர்ந்து அடங்குதல். கற்றும் உணர்ந்தும் அடங்குகிறவன் எவனோ அவனே அறிஞர். கற்று உணர்ந்த பின்பும் அடக்கம் இல்லை என்றால் உன் கல்வியால் எந்த பயனும் இல்லை என்று சொன்னது. ஆனால் அதே நருந்தொகை எப்படி பரிமேலழகர் உரை பற்றி சொல்லுகிற போது நண்பர் சொன்னாரோ, அப்படி அந்த நருந்தொகையும் பெண்களை பற்றி சொல்லுகிற போது குறைவாய்த்தான் சொல்லுகிறது. மந்திரிக்கு அழகு சொன்னது, அறிஞர்க்கு அழகு எது என்று சொன்னது. பெண்டிற்கு அழகு எது என்று கேட்டால் பெண்டிற்கு அழகு எதிர்பேசாது இருத்தல். புருஷன் பேசும்போது எதிர்த்து பேசக்கூடாது என்கிற அடிமைத்தனத்தை தான் சொல்லிக் கொடுத்தது. ஒரு வேளை அது அந்த காலத்தின் எதிரொலியாக இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பேர் கேட்கிறார்களோ எனக்கு தெரியாது. நான் கலைஞர் தொலைக்காட்சியில் தொடர்ந்து பேசுகிறேன். நண்பர் உமாபதி தான் சொல்லுவார், இவர் காலையில் எழுந்தால் 5 மணிக்கு 1 நிமிடம் பேசுகிறாரு, 8:15 மணி ஆயிடுச்சுன்னா 5 நிமிஷம் பேசுகிறாரு, சாயந்தரம் ஆனால் 1 மணி நேரம் சில நேரங்களில் ஒரே செய்தியாக கூட இருக்கும். ஒன்றை 1 நிமிடத்தில் பேசுவது, பிறகு 5 நிமிடத்தில் பேசுவது, அதையே விரித்து 1 மணி நேரமும் பேசுவதாக கூட இருக்கலாம். தொடர்ந்து பேசுவது. எவ்வளவு பேர் கலைஞர் தொலைக்காட்சி கேட்கிறார்களோ தெரியாது. கண்டிப்பாக இந்த 1 நிமிட செய்தி சுகி சிவம் சொன்னதைப் போல நிச்சயமாக பல்லாயிரக்கணக்கானவர்களை போய் சேர்கிறது. நான் மட்டுமே அனுப்பவில்லை. 5 மணிக்கு நான் அனுப்பிய பிறகு பார்த்தால் சிங்கராயர் ஒரு 15 குழுக்களுக்கு அனுப்புவார். தம்பி மணி அவர் ஒரு 20 குழுக்களுக்கு அனுப்புவார். அவரவர் பங்குக்கு சிங்கப்பூரிலிருந்து வள்ளியப்பன் அனுப்பி கொண்டே இருப்பார். சவுதியிலிருந்தும் துபாயிலிருந்து அனுப்புவார்கள். உலகம் நான் 5:15 மணிக்கு 5:30 மணி அதிகமாக அனுப்பிவிடுவேன். தினமும் எழும்போது மனைவியிடத்தில் ஒரு சின்ன தூங்கவே மாட்டேங்கிறாங்க, ஏன் அப்படி 4:30 மணிக்கு எழுந்து தினமும் 5:30 அதிகமாக போனால் 6 மணி அனுப்பிவிடுவேன். நானே பார்க்கிறேன் 7 மணிக்கு என்ன வேடிக்கை நடக்கும் என்றால் அப்படியே ஒருவர் மற்றவர்களுக்கு அனுப்பி 7:30 மணிக்கு சிலர் எனக்கே திருப்பி அனுப்புவார்கள். என்னடா தனக்கே இவர்கள் அவர்கள் குழுவில் என் பெயரும் இருக்கிறது. எனவே அனுப்புகிற போது எனக்கும் வரும். அந்த அளவுக்கு கலைஞர் தொலைக்காட்சியில் கேட்கிறார்களா என்று தெரியாது. ஆனால் கும்பகோணத்தில் இருக்கிற என் நண்பர் ஐயா புண்ணியமூர்த்தி அவர்கள் அந்த நிகழ்ச்சி முடிந்த அடுத்த நொடி அவர்கிட்ட தொலைபேசி வரும். இன்றைக்கு இதை பற்றி பேசினீங்க, இப்படி இருக்குது. காலையில் அவர் சொன்னார், பெண்டிற்கழகு எதிர்பேசாது இருத்தல் என்று சொல்லியிருப்பது அது பிழை என்று கருத வேண்டாம், அந்த காலகட்டத்தினுடைய எதிரொலி என்று அதிவீரராம பாண்டியருக்காகவும் பேச கும்பகோணத்தில் ஒருவர் இருக்கிறார். யாராக இருந்தாலும் யாரையும் நாம் கைவிட்டு விட வேண்டாம் என்று கருதுகிற அந்த போக்கு இந்த கூட்டம் சுகி சிவத்தினுடைய ஒப்பற்ற அந்த உரை. உண்மையாக சொன்னால் ஊடகவியலாளர்களுக்கு, வலையோடி நண்பர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவருடைய பேச்சு நாளை 1,00,000 பேருக்கு போய் சேர்ந்துவிடும். இங்கே கேட்கிறவர்கள் எவ்வளவு பேர் என்பது முக்கியம் இல்லை. நாம் யூடியூப் யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அவருடைய அந்த ஒப்பற்ற உரை அந்த அரங்கிற்கு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரினுடைய அன்பு இவையெல்லாம் என்ன சொல்கிறதென்றால், என்னை முதுகில் தட்டி கொடுத்து தொடர்ந்து ஓடு என்று சொல்லுகிறது. தொடர்ந்து ஓடுவேன். நன்றி, வணக்கம்.